எப்பொழுதும் ஒரு முஃமின் பெரிய செட்டில் ஆகித்தான் வியாபாரம் செய்யணும் என்ற அவசியமும் இல்லை. வியாபாரமே இல்லாமலும் 2 வியாபாரத்தை என்ன செஞ்சிடலாம், செஞ்சு லாபம் அடையலாம். சிலர் என்ன வியாபாரத்தை நினைச்சாலும் உடனே பெருசா பிளே பண்ணி ஒன்றுமே செய்யாம போறவங்க வைக்கிறாங்க. உர்வத் இப்னு அபில் ஜஅத் என்ற ஒரு நபித்தோழர், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட பிசினஸ் வேறு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஒரு பார்க்குறாங்க, கொஞ்சம் ஆடு விரட்டிட்டு வர ஒருத்தர் பிஸ்னஸ் ஜலம் விளங்கிட்டா, அவர்கிட்ட ஒரு தீனாரை கொடுத்து ஒரு ஆடு வாங்கிட்டு வாங்கண்டா, ஒரு தீனாரை கொடுத்து ஒரு ஆடு வாங்கிட்டு வாங்கண்டார். உர்வத் இப்னு அபில் ஜஅத் போறாரு, போய் அவரோட வேலை பேசுறாரு. கொடுத்தது 1 தீனார், வேலை பேசுறாரு. 1 தீனார் என்ன 2 ஆடு தரணும்ன்றார். எப்படியோ பேசி எடுத்து என்ன செய்யறாரு, 1 தீனாரை கொடுத்து 2 ஆடு வாங்குறாரு. ரசூலுல்லாஹ் கேட்டது 1 ஆடு, அவர் 2 ஆடு வாங்குறாரு. 2 ஆடு வாங்கிட்டு வர, அதாவது பிசினஸ் மனதில் அவர்கிட்ட இருந்துச்சு. சிலரை பற்றி சொல்லுவாங்க, அந்த ஆள் எல்லாத்தையும் பிசினஸ் படி தான்ப்பா யோசிப்பாண்டு. நல்லது, அவனுக்கு என்ன பிரச்சனை, அதில் ஹராமாவை சம்பாதிக்கிறார் இல்லையே, ஹலாலா சம்பாதிக்கிறாரு. எல்லாரும் பிசினஸ் படி தான் யோசிப்பாருன்னு சொல்லி மார்க்கத்தை பிசினஸ் ஆகாம இருந்தா சரி, மற்றபடி எல்லாத்தையும் என்னது அவர் பிசினஸ் படி யோசிப்பாருன்னா நல்ல விஷயம் தான். அவரோட குடும்பத்துக்கு உணவு கொடுக்க நினைக்கிறார், 4 பேருக்கு தர்மம் செய்ய நினைக்கிறார், அவ்வளவுதான். அங்க போய் ரசூலுல்லாஹ் சொன்ன கட்டளை வந்து 1 தீனாருக்கு 1 தீனாரை கொடுத்து 1 ஆடு வாங்கிட்டு வாண்டது. இவர் 2 ஆடு வாங்கிட்டு வந்துட்டாரு. வார வழியில் அந்த ஆட்டை விலை பேசுறாரு கொஞ்சம் பேர்கிட்ட. வார வழியில் என்ன செய்யறாருன்னா, ஆடு 1 தீனார் எடுக்கிறீங்களான்னு கேட்கிறாரு. அங்க போறவன் என்ன செய்வான், அங்க ஏற்கனவே ஒரு வியாபாரம் நடந்துட்டு இருக்கிற இடத்துக்கு போறவன் இங்க இடையில வாங்கிட்டு போகலாம்னு என்ன செய்வான், 1 தீனாரை கொடுத்து 1 ஆட்டை எடுத்துட்டு போயிட்டார். 1 தீனார் 1 ஆடு, ரசூலுல்லாஹ் கொடுத்த 1 தீனார் கையில, ஒரு ஆடு கையில. இதுக்கு சொல்லுவாங்க முதாரபான்னு சொல்லி. விளங்கிட்டா, எடுத்து கொண்டு போவான். அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட கொண்டு போய் அல்லாஹ் தூதர் 1 தீனார் 1 ஆடுன்ட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு என்ன செய்றாங்க, கொடுக்குறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, பாரக்கல்லாஹு ஃபீ ஸஃபகத்தி, உங்களுடைய பிஸ்னஸில் அல்லாஹ் பரக்கத்து செய்யட்டும்னாங்க. அதுக்கப்புறம் அந்த சஹாபி, அதை அறிவிக்கக்கூடிய நபித்தோழர் சொல்றாரு, வல்லாஹி லவ் தாஜர ஃபித் துராபி லரபிஹ, அவர் வந்து மண்ணில் வியாபாரம் செஞ்சாரும் அவருக்கு லாபம் கிடைக்கும். ரசூலுல்லாஹ் துஆ. அவர் மண்ணையும் இன்றைக்கு அந்த மைன்ஸ் வியாபாரம் செய்ய தான் செய்யறாங்க. மண்ணில் அவர் பிசினஸ் பண்ணினாலும் அவருக்கு லாபம் கிடைக்கக்கூடிய என்னது அளவில் அல்லாஹ் தஆலா அவருடைய ரசூலுல்லாஹ்வோட துஆ என்ன செஞ்சது, அவருக்கு இருந்த அதாவது வல்லாஹி லவ் தாஜர ஃபித் துராபி லரபிஹ, அவர் ரசூலுல்லாஹ்வோட துஆ அவர் எப்படி ஆக்கிட்டேன்னு சொன்னா, ஒரு மண்ணை கொண்டு போய் பிசினஸ் பண்ணாலும் என்ன செய்யும், அவருக்கு லாபம் கிடைக்கும். அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ்வோட துஆ அவருக்கு என்ன செஞ்சது. அப்படின்னா அர்த்தம் என்ன, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க கேட்கல, நான் உங்களுக்கு என்ன சொன்னேன், 1 தீனாரை கொண்டு 1 ஆடு வாங்கி சார், ஏன் இந்த பேராசை அப்படின்னு ரசூலுல்லாஹ் கேட்டாங்களா, கேட்கல. எல்லாத்துலயும் பிசினஸ் மனநிலை வைக்கப்படான்னு சொல்லி தத்துவமும் என்ன செய்யல, பேசல. அவர் எடுத்துட்டு வந்தது ஹலால், ஹலால்லையும் தத்துவம் பேசி நிறைய பேர் அழிஞ்சு பேசிட்டு இருக்கிறாங்க. விளங்கிட்டா, எப்படி ஹலாலை செஞ்சாலும் தத்துவம் பேசி அவங்கள அழிஞ்சிட்டு இருக்கிறது. ஒரு விஷயம் அல்லாஹ் தஆலா ரசூலை அனுமதிச்சுட்டாச்சுன்னு சொன்னா, வியாபாரம் செஞ்சா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, ஏத்துக்கிட்டாச்சு, அவ்வளவுதான். இந்த விஷயத்தை நீங்க பார்க்கணும். எதை எடுத்தாலும் ஒரு வியாபார சிந்தனையோடு பார்த்து நம்ம என்ன செய்யறோம், அதுல பார்க்கிறோம். அவங்க செய்தார்கள், அல்லாஹ் பெரிய லாபம் கொடுத்தான். இஸ்லாமிய வரலாற்றில் மிகப்பெரிய பேங்க்ன்ற சிஸ்டமே பில. ஆனா நம்ம ஒரு இஸ்லாமிக் பேங்க் அப்படின்னு சொல்றதுக்கு மிகவும் தகுதியான லெவல்ல ஒரு பணக்காரர் யாரு, ஜுபைர் இப்னுல் அவ்வாம். சஹாபாக்களை கேட்கிறேன், ஜுபைர் இப்னுல் அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு. அவர் வந்து கல்யாணம் முடிக்கிற நேரத்தில் அஸ்மார் இல்லாம சொல்றாங்க, உலகத்திலே எந்த சொத்தும் இல்லாத டைம்ல தான் நான் என்ன செஞ்சேன், திருமணம் முடிச்ச ஒரு குதிரை இருந்துச்சு, யுத்தத்துக்கு ஒரு குதிரை வச்சிருந்தார், இதை தவிர வேற எதுவும் என்ன செய்யல இருக்கல. ஆனா மௌத்தாகிற டைம் ஜுபைர் இப்னுல் அவ்வாம் சொல்றாரு, மகனே, என் தலையை மிக பாரமாக்கி கொண்டிருக்கக்கூடிய விஷயம் என்கிட்ட இருக்கக்கூடிய சொத்து தான். எல்லா மக்களும் அவர்கிட்ட கொண்டு போய் கொடுத்துட்டு போவாங்க. என்ன, அவர் நிலம் ஒன்று இருக்கு, நீங்க தான் பொறுப்பு, இந்த பொருள் இருக்கு, நீங்க தான் பொறுப்பு, இந்த தங்கம் உங்களுக்கு தான், எதை பிடிங்க, இந்த வாகனம் இது எல்லாம் யார்கிட்ட சேமிச்சு ஜுபைர் இப்னுல் அவ்வாம். இவர் இது நஷ்டம் போகாம இருக்க என்ன செய்வாருன்னா, நிலம் வாங்கி போடுறது, வீடு வாங்கி போடுறது, ரியல் எஸ்டேட் விளங்கிட்டா, எல்லாம் வாங்கி 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 எல்லாம் போட்டு வச்சிருந்தாரு. அவரோட பங்கு அதில் உண்டாகும், அவர் தானே போட்டு வச்சுக்கிறாரு, அது பங்கெல்லாம் உண்டாகும். அவருக்கு கொடுக்க வேண்டியது 10 தீனாரா இருக்கும், இவர் போட்டு வளர்த்ததுனால என்ன செய்யும், இன்னொரு 10 தீனார் என்ன செய்யும், அதிகமாக இருக்கும். இப்படியே பிசினஸ் கூட எல்லையெல்லாம் போயிடுச்சு. நபர் தெரியும், ஒரு 40 பேருக்கு 50 பேருக்கு கொடுக்கும், இது என்ன பேங்க் தானே, எல்லாம் வச்சிருந்தாரு. மௌத்தாகிற நேரத்தில் ஜுபைர் இப்னுல் அவ்வாமுக்கு பொறுப்பு கொடுக்குறாரு, யாருக்குன்னு சொன்னா அப்துல்லா இப்னு சுபைருக்கு. அவர் வந்து காலாகாலத்துக்கு கரிச்சு 2-3 வருஷத்துக்கு பிறகுதான் குடும்ப சொத்தை பிரிச்சாங்க. யாருடைய, ஜுபைர் இப்னுல் அவ்வாமோட சொத்து பிரிக்கப்பட்டுச்சு. எத்தனை வருஷத்துக்கு பிறகு, உண்டளவு 2 வருடங்களுக்கு பிறகுதான் சொத்து பிரிக்கப்பட்டு. மகன்மாரெல்லாம் சொத்து கேட்குறாங்க, முடிஞ்சிடும், எல்லாம் கொடுத்து முடிஞ்சு, ஒரு பேங்க் ரிட்டர்ன் கொடுக்குறேன் எப்படி இருக்கும், எல்லாம் கொடுத்து முடிஞ்சா சொத்து பிரிப்ப மாட்டாரு. அவளெல்லாம் முடிஞ்சு பிரிச்சது பின்னால பார்த்தாலும் 4 மனைவியர் இருந்தாங்க, 4 மனைவியர்களுக்கும் பல ஆயிரம் தீனார் திர்ஹங்கள் சொத்து என்ன செஞ்சது, கிடைச்சது. அப்படின்ற செய்தி என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். இங்கெல்லாம் பேராசையா இல்லை. உங்களுக்கு தெரிய ஒரு செய்தியை சொல்லி முடிச்சுங்க. அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அந்த பஹ்ரைன்ல இந்த சொத்து வருது, எல்லாரும் சொத்தை எடுத்துட்டு போறாங்க. அப்போ அப்பாஸ்லாம் என்ன செஞ்சாங்க,
அள்ளி எடுத்தாங்க. அள்ளி எடுத்தது கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேராசைன்னு சொன்னாங்களா? ஹலாலா வார்த்தை அவர் என்ன செய்கிறாரு, எடுக்கிறாரு. எப்போ பேராசை தெரியுமா? ஜகாத்து கொடுக்காட்டி, ஹராத்தில் உழைச்சா, வட்டி எடுத்தா, இந்த மாதிரி இருந்தால் தான் அது என்ன செய்யும், பேராசையாக மாறும். எனவே அன்புள்ள சகோதரர்களே, எப்பொழுதும் வியாபாரம் சம்பந்தமான சொன்ன விஷயங்கள் 100% என்று சொல்ல வேண்டும். இது அல்லாமல் பல செய்திகள் நபித்தோழர்களுடைய விஷயங்களில் நிறைய உண்டு. நாம் எப்பொழுதும் ஒரு வியாபார சமுதாயமாக இருக்க வேண்டும். அதற்காக வேண்டிய முயற்சிகளை நம்ம எடுக்கணும். தொடர்ந்து செய்தால்தான் வியாபாரம் என்பதும் அல்ல, ஏதோ நம்மளால் முடிந்த அளவுக்கான வியாபார சிந்தனைகள் நம்ம பிள்ளைகள்கிட்ட வளர்க்க வேண்டும். அதில் அல்லாஹ் நிறைய என்ன செய்வான், பரக்கத்து செய்வான். நம்ம இன்னொருத்தருக்கு கீழே இருந்து சில பொழுது மனநிலைகள் உருவாகக்கூடிய அந்த மனநிலைகளிலிருந்து தவிர்த்து வாழக்கூடிய ஒரு நிம்மதியில் என்ன செய்கிறது உண்டு. இப்படிப்பட்ட ஒரு நிலையை எம் சமுதாயத்தில் அல்லாஹு தஆலா ஆக்கி அருள் புரிவானாக. ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ்.